ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளாக நான் லாங் வீடியோ எதுவுமே போஸ்ட் பண்ணலங்க. சம்மர் வெக்கேஷனுக்காக ஊருக்கு போயிருக்கிறதால என்னால் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. ஆனால் ஊருக்கு போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா சீயக்காய் தூள் அரைச்சி பெங்களூருக்கு எடுத்துகிட்டு போவேன். ஸோ அந்த வீடியோ தான் நான் இதில் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நம்ம கெமிக்கல் இல்லாத இந்த சீயக்காய் யூஸ் பண்ணி வீட்டிலே ரெடி பண்ணி இந்த சீயக்காய் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக வளருங்க. சீக்கிரமாக உங்களுக்கு க்ரே ஹேர்லாம் வராது. ஷாம்பு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முடி சீக்கிரமாகவே ட்ரை ஃப்ரிஸி ஆகும். உங்களுக்கு சீக்கிரமாக வெள்ளை முடியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சீயக்காய் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடியோட டெக்ஸ்சர் நல்லா மாற்றி கொடுக்கும். ஹெல்த்தியாக ஷைனிங்காக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் சீயக்காய் யூஸ் பண்ணாததுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா ஷாம்பு மாதிரி டக்குன்னு நுர வராது, அழுக்கு போகுமா எண்ணெய் போகுமா. ஸோ இந்த மாதிரி ரீசனால் சீயக்காய் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ சீயக்காய் கூட நம்ம என்னென்ன பொருள்லாம் சேர்த்தா நல்லா நுர வரும், அழுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் என்னென்ன மாதிரியான பொருள்லாம் இது கூட சேர்த்துருக்கேன், அது மாதிரி இந்த பொருளுக்கெலாம் எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சீயக்காய் 1 கிலோ எடுத்திருக்கேங்க. 1 கிலோ சீயக்காய்க்கு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு பூந்தி கொட்டை எடுத்திருக்கேன். ஸோ அதில் உள்ளே இருக்க அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா உள்ளே நமக்கு வெறும் 1/4 கிலோ அளவுக்கு தான் இருக்கும். ஸோ 1/2 கிலோ பூந்தி கொட்டை எடுத்துக்கோங்க, 1 கிலோ சீயக்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கிலோ அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன், 1/2 கிலோ அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துருக்கேன். இந்த பூந்தி கொட்டை அப்புறம் வெந்தயம் பச்சை பயிறு 3மே பார்த்திங்கன்னா நல்லா நம்ம தலையில் இருக்க எண்ணெய் பசையெல்லாம் எடுத்துரும், நல்லா அழுக்கு போயிட்டு ஹேர் நல்லா பவுன்ஸியாக வர்றதுக்காக தான் இந்த 3 பொருள் முக்கியமாக சேர்க்கணும். இந்த 1 கிலோ சீயக்காய்க்கு பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு காஞ்ச நெல்லிக்காய் சேர்த்துக்கோங்க, 100 கிராம் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துக்கோங்க. இது முடியில் அந்த சீயக்காய்க்கு நல்லா கொழப்பு தன்மை கொடுக்கும். அதுக்காக ஃப்ளாக்ஸ் சீட் 100 கிராம் சேர்த்துருக்கேன். காஞ்ச நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா முடிக்கு நல்லா கருப்பு நிறத்தை கொடுக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு செம்பருத்தி பூ சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப முடியை ட்ரை ஆக்காமல் நல்லா ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நல்லா நுர வரதுக்கும் இந்த செம்பருத்தி பூ ஹெல்ப் பண்ணும். இது 1/4 கிலோ சேர்த்துக்கோங்க செம்பருத்தி பூ. அதே மாதிரி 1/4 கிலோ அளவுக்கு ஆவாரம் பூ சேர்த்துக்கோங்க. முடியோட அடர்த்தியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த ஆவாரம் பூ. லாஸ்ட்டாக முக்கியமாக சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை. சீயக்காய் கூட செம்பருத்தி இலை சேர்க்கும் போது நல்லா நுர வரும், அழுக்கெல்லாம் சீக்கிரமாக போயிடும், முடியும் நல்லா கண்டிஷ்னராக ஷைனிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக செம்பருத்தி இலை சேர்க்கணும். அம்மா வீட்டில் செடி இருக்கிறதால பார்த்திங்கன்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கி அதை காய வச்சு வச்சுருவாங்க. ஸோ ஒரு பை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சுருவாங்க. நான் 6 மந்த் ஒன்ஸ் தான் சீயக்காய் அரைக்கிறதால நல்லா ஒரு பை ஃபுல்லாக காஞ்ச செம்பருத்தி இலை இருக்கும். நான் காசு போட்டு கடையிலலாம் வாங்குறதில்ல. ஸோ இதையே நான் யூஸ் பண்ணிக்குவேன். அதே மாதிரி செம்பருத்தி இலை நாட்டு மருந்து கடையில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. செம்பருத்தி இலை பவுடர்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் யூஸ் பண்ணணும். பவுடர் ஃபார்மில் எதுவுமே நாட்டு மருந்து கடையில் வாங்காதீங்க, அந்தளவுக்கு ஒரிஜினலாக இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அரைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது அரைக்கிறதுக்கு ஒவ்வொரு பொருளோட அளவும் ப்ரைஸும் எவ்வளோன்னு சொல்கிறேங்க. சீயக்காய் பார்த்திங்கன்னா 1 கிலோ 198 ரூபா. பூந்தி கொட்டை சேர்த்துருக்கேன், அது 1/2 கிலோ சேர்த்துருக்கேன், 85 ரூபா. பச்சை பயிறு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சேர்த்துருக்கேன், 57 ரூபா. வெந்தயம் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ, அது 43 ரூபா. ஆவாரம் பூ பார்த்திங்கன்னா 1/4 கிலோ 36 ரூபா. செம்பருத்தி பூ 1/4 கிலோ பார்த்திங்கன்னா 112 ரூபா. நெல்லிக்காய் காஞ்ச நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா 100 கிராம் 7 ரூபா. ஃப்ளாக்ஸ் சீட் பார்த்திங்கன்னா 100 கிராம் 12 ரூபா. நான் இதோட லிஸ்ட்டை நான் மேலே ஆட் பண்ணுறேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 550 ரூபா ஆயிருக்கு. ஸோ இந்த ரேட்டு 550 ரூபான்றது 6லேருந்து 7 மாதம் வரையும். நாங்கள் வீட்டில் 2 பேர் தான். ஸோ தாராளமாக 6 to 7 மாதம் எங்களுக்கு தாராளமாக வரும். நம்ம கெமிக்கல் இல்லாத ஒரு நேச்சுரலான சீயக்காய் வேணும்னா தாராளமாக 550 ரூபா செலவு பண்ணலாம். ஸோ 7 மந்த் வரையும் வரும்போது கண்டிப்பாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் இதுக்கு. நம்ம எந்த ஷாம்புவும் யூஸ் பண்ணுறது சீக்கிரமாக ட்ரை ஹேர் வரும், அது மாதிரி ஃப்ரிஸி ஹேர் வரும், சீக்கிரமாக ஒயிட் ஹேர் வரும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் முடி ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி வீட்டிலேயே நீங்கள் சீயக்காய் அரைச்சி ட்ரை பண்ணுங்கள். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா வாளியில் கொட்டிட்டேங்க. நீங்கள் இந்த செம்பருத்தி பூ ஆவாரம் பூ இதிலெல்லாம் குச்சியெலாம் இருக்கும், சின்ன சின்ன குச்சியெலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் காய வைங்க. இப்போ இந்த அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா 3 நாள் வச்சாவே போதுங்க, நல்லா காஞ்சிரும். ஸோ மார்னிங் வச்சுட்டு ஈவினிங் எடுத்துருங்க. ஒரு 3 டேஸ் இந்த மாதிரி நல்லா வெயிலில் காய வச்சுட்டு மிஷினில் அரைக்க கொடுங்க. மிஷினில் அரைக்கும் போது சொல்லி அரைங்க, நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி அரைச்சி வாங்கிட்டு வாங்க. அப்போ தான் நம்ம ஹேர் போடும்போது நல்லாயிருக்கும். குறைன்னு அரைச்சோம்னா முடியில் போட்டோம்னா முடி ரொம்ப ஸ்பாயில் ஆயிரும். அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக சலிக்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு
ஜலிச்சு யூஸ் பண்ணுங்கள், அது இன்னுமே பெஸ்ட்டு. இப்போ இந்த சீயக்காயோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 3.5 கிலோ இருக்குங்க. 6 மந்த் வரையும் எனக்கு தாராளமாக வரும். நீங்கள் சீயக்காய் யூஸ் பண்ணும்போதெல்லாம் ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சீயக்காய் போடுங்க. சீயக்காயில் வந்து இப்போ லேடிஸாக இருக்கீங்கன்னா 4 to 5 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு வடித்த கஞ்சியில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேய்க்கும் போது நல்லா அழுக்கு போயிடும். வெறுமனே யூஸ் பண்ணுறதை விட வடித்த கஞ்சியில் வந்து யூஸ் பண்ணுங்கள். நல்லா அழுக்கு எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடும். ஷாம்பு யூஸ் பண்ணுற அதே வந்து ஃபீல் இருக்கும், நல்லா பவுன்ஸியாக இருக்கும். முக்கியமாக ஹேரோட டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்களும் அரைச்சி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. கூடவே என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.